இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். நெய் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 20 எடுத்துக்கோங்க. திராட்சை ஒரு 30, 1 ஸ்பூன் கேசரி பவுடர் எடுத்துக்கோங்க. வெள்ளை ரவை 1/4 கிலோ, 1/4 கிலோ சர்க்கரை, ஏலக்காய் 6, ரீஃபண்ட் ஆயில் 100 மில்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலையை வைக்கிறோம். அதில் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். இப்போ நெய் நல்லா சூடாகல நம்ம ஒரு முந்திரி பருப்பு ஒரு 20 முந்திரி பருப்பாட்டை நல்லா போடணும். போட்டு அந்த நெய்யிலே ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அடுத்தது திராட்சையும் அதே மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ப்ரௌன் ஷேடில் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முந்திரியும் திராட்சையும் நல்லா ப்ரௌன் ஷேடில் வறுத்தாச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன். முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டேன். அடுத்தது வெள்ளை ரவை 1/4 கிலோ வெள்ளை ரவையை நான் போடுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த எண்ணெய் அந்த வானிலையில் இருக்கிற நெய்யே போதும். அதனால் அதில் இருக்கிற அளவுக்கு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு வானிலையில் ஒட்டாத அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்குங்க. திருப்பியும் அதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கேசரி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா கொதிக்கணும் கேசரி பவுட்ரு, அந்த வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. கேசரி பவுட்ரு போட்டோன்னே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெள்ளை ரவையை உள்ளே போடணும். கட்டி கட்டி ஆகாமல் உதிரியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ வெள்ளை ரவை வெந்துடும். இப்போ வெள்ளை ரவை வெந்துருச்சு. வெள்ளை ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் நுணுக்கி உள்ளே போட்டுட்டோம். அடுத்தது சர்க்கரை 1/4 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம 1/4 கிலோ இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டியாகாத அளவுக்கு கலக்கிட்டே இருக்கணும், இன்னாட்டி கட்டி ஆயிரும். இப்போ நெய் 1 ஸ்பூன் நான் இப்போ போடுறேன். இப்போ நெய் நம்ம 3 ஸ்பூனையும் நெய்யும் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லா ஆயிலையுமே ஊற்றிடுங்க. எல்லா ஆயிலுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கெட்டியாகாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கலர்னதுக்கப்புறம் இப்போ இந்த முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அந்த முந்திரி திராட்சை இதில் போடலாம். இப்போ டேஸ்டான சுவையான கல்யாண வீட்டு கேசரி தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுத்துங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.